ஒரு அழகான சம்மர் டேல அப்பாவும் சிம்பாவும் பட்டம் பறக்க விடுற திருவிழாவுக்கு போனாங்க. வானம் நிறைய வண்ண வண்ண பட்டங்கள் பறந்துட்டு இருந்துச்சு. சிம்பா ரொம்ப சந்தோஷமா, அப்பா, எனக்கும் ஒரு அழகான பட்டமும் நூலும் வாங்கி தாங்கன்னு கேட்டான். அவங்க அப்பா ஒரு அழகான பட்டமும் நல்ல உறுதியான நூலையும் வாங்கி கொடுத்தாரு. அப்பாவும் சிம்பாவும் பட்டத்தை விட ஆரம்பிச்சாங்க. பட்டம் உயர உயர போச்சு. சிம்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிறகு சிம்பா சொன்னா, அப்பா, இவ்ளோ உயரத்துல இருக்கு. நூலை அறுத்துட்டா இன்னும் உயர போயிடும்ல, மேகத்தையே தொடும். அதனால நூலை கட் பண்ணிடுங்கன்னு சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சிம்பா சொன்ன மாதிரி பட்டத்தோட நூலை அறுத்து விட்டாரு. பட்டம் கொஞ்ச நேரம் உயர போச்சு. ஆனா திடீர்னு ஆட ஆரம்பிச்சு தலைகீழா திரும்பி கீழே விழுந்துருச்சு. பட்டம் கீழே விழுந்ததுனால சிம்பா ரொம்ப சோர்வாயிட்டான். அப்பா, ஏன் பட்டம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு சிம்பாவுடைய அப்பா, சிம்பா, நூல் பட்டத்தை தடுக்கல. காற்றுல நிலையா இருக்க நூல் தான் உதவுச்சு. நூல் இல்லாம பட்டத்துக்கு கண்ட்ரோல் இல்லாததுனால கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில குடும்பம், நண்பர்கள், விதிமுறைகள், இந்த எல்லாமே அந்த நூல் மாதிரி தான். நம்மள உயர பறக்க வைக்கும். அதே சமயம் நம்ம தொலைஞ்சு போகாம பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பா சொன்னத சிம்பா புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை அணைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பட்டத்தை நூலோட சேர்த்து சந்தோஷமா பறக்க விட்டான்.